கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை லேவியராகமம் அதனுடைய 26வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை கண்டித்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று எச்சரித்து உணர்த்துகிறார். ஒவ்வொரு நாளும் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய நடையை காத்து கொண்டால் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வார்த்தையை தந்து தேவ பிள்ளைகளாகி நாம் எப்படி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டால் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கற்றுத் தருகிறார். அப்படிதான் இந்த நாளிலும் தேவன் இந்த வார்த்தையிலிருந்து தேவன் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நம்மோடு கூட அவர் பேசி உணர்த்துகிறார். நம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இதை செய்தும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னுடைய கட்டளைகளின்படி நடக்காமல் இருந்தால் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஏலத்தனை அப்படிங்கிற வார்த்தை தேவர்களாகிய நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஏன்னா வேதத்துல எந்த சம்பவம் கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போடப்பட்ட அந்த சம்பவம் நிச்சயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தர் பட்சத்தில் நின்று கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தங்களை அர்ப்பணித்தது நிமித்தம் அவர்களுக்கு முன்பதாக ஏலத்தனையாய் 7 மடங்கு அவர்களை அழிக்கும்படியாய் ஒரு அக்னிச்சூளை ஆயத்தப்படுத்தப்பட்டது. அந்த அக்னிச்சூளை தேவனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது சத்ருவினால் உருவாக்கப்பட்டது. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட ஒரு அக்னிச்சூளை. அவர்களை போட சென்றவர்கள் கூட மரித்து போனார்கள். ஆனா அந்த சூழ்நிலையில அவர்கள் கர்த்தர் பட்சமாய் நின்றது நிமித்தம் சத்ருவால் கொண்டு வரப்பட்ட அந்த ஏலத்தனையான அந்த பிரச்சனையை கர்த்தர் அவர்களுக்கு நன்மையாக மாற்றினார். தேவன் அதை அனுமதித்தார். ஆனாலும் அது அவர்களை அழித்து போடாதபடிக்கு அந்த அக்னி சூளை நிமித்தம் அவர்கள் உயர்த்தப்படும்படியால் தேவன் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். அவர்களோடு கூட தேவன் இருப்பதை தேவன் நிரூபித்தது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு உயர்வு கிடைத்தது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்களை உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டார். ஆனா இந்த வசனத்துல அப்படி அல்ல. இந்த வசனத்துல தேவன் தம்முடைய ஜனம் தனக்கு எதிராக அவர்கள் செயல்படுவதை கண்டு கோபத்தோடு தேவன் சொல்கிறார், இப்படியே நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ செஞ்சுட்டே இருந்தனா நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் ஏலத்தனையாய் உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். சத்ரு ஏலத்தனையான சோதனையை பிரச்சனையை நமக்கு விரோதமாய் கொண்டு வரும் பொழுது தேவ பிள்ளைகளாகிய நாம் பாதுகாக்கப்படுவது நாம் கர்த்தர் பட்சத்தில் இருப்பதினால், நாம் கர்த்தர் பட்சத்தில் இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணித்ததினால். ஆனா எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் பட்சத்தில் இருக்காமல் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து கர்த்தருக்கு எதிராய் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறானோ அவனை சத்ரு அல்ல கர்த்தரே பின்னும் ஏலத்தனையாய் தண்டிப்பேன் என்று எச்சரித்து உணர்த்துகிறார். தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரால் தண்டிக்கப்படுகிறதோ அந்த காரியத்திலிருந்து வேற எந்த மனுஷனாலும் வேற எந்த சூழ்நிலையாலும் பணத்தாலும் அவனை தப்பு வைக்க முடியாது. சிக்ஷிப்பது கர்த்தர். சத்துரு சிக்ஷித்தால் கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா கர்த்தரை சிக்ஷித்தால் கர்த்தருடைய இருதயம் அந்த மனுஷன் மேல் இரக்கம் கொண்டு அவர் அந்த சிக்ஷையை நிறுத்துவது வரைக்கும் அந்த தண்டனையிலிருந்து யாராலும் அவனை தப்பு வைக்க முடியாது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏலத்தனையான ஒரு பிரச்சனை நம்மால் சகிக்க முடியாமல் நமக்கு விரோதமாய் நமக்கு முன்பதாக எழுப்பி நிற்கிறதே. ஆனால் தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இது எதனால் வந்தது? இது நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பட்சமாய் கர்த்தர் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணித்தது நிமித்தம் சத்ருவினால் உண்டாக்கப்பட்ட 7 மடங்கான பிரச்சனையா? அப்படி இல்லைன்னா என்னுடைய பொல்லாத கிரியை நிமித்தம் நான் கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நடந்தது நிமித்தம் கர்த்தரை என்னை சிக்ஷிக்கும்படியாய் இந்த 7 மடங்கு பிரச்சனையை அனுமதித்திருக்கிறாரா? தேவர்களாகி நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில
நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் நம்முடைய கிரியை பொறுத்துதான் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமா அவர் பட்சத்துல நின்று அவருடைய வார்த்தை நிறைவேற நம்ம காத்திருக்கிறது நிமித்தம் சத்துரு எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்தாலும், அது அநேகரை அழித்து போட்ட பயங்கரமான பிரச்சனையா இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பத்திரமாய் பாதுகாப்பார், கண்மணி போல காத்துக்கொள்வார். ஆனா அதே நேரம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரிகளை நடப்பித்து அவரை வேதனைப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நிலை இருந்தால் நிச்சயமாய் பின்னும் இழத்தனையாய் கர்த்தர் தண்டிப்பார். அந்த சிக்ஷையை நம்மால் சகிக்க கூடாது. அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசித்தோமேயானால் பயங்கரமான காரியங்களை சிக்ஷையா தண்டனையால் தேவ பிள்ளைகளை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனை தேவ பிள்ளையை அழிப்பதற்காக. ஆனா கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இலத்தனையான ஒரு தண்டனையை அனுமதித்தாரே ஆனால் அது அழிக்க அல்ல, அது அவனை உருவாக்க, அவனை சீர்படுத்த, அவனை அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க, அவன் மனம் திரும்ப. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை செய்து அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது ஒரு சிற்றையை இலத்தனையான ஒரு தண்டனை அனுமதித்திருந்தால் நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து இனி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தன் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டு விட்டு விடுகிற தேவ பிள்ளையாய் நம்மை நம்முடைய தேவனுடைய பாவத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்தோமேனால் நிச்சயமா நம்முடைய தேவன் தயை பெருத்தவர். நம்மேல் அவர் இரக்கம் பாராட்டி நம்முடைய மிகுந்த தயினால் நம்மை மன்னித்து நமக்கு விரோதமாய் அவர் கொண்டிருந்த கோபத்தை அவர் விட்டுவிட்டு எந்தெந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிக்ஷையை அனுமதித்தாரோ அதிலிருந்து தேவனை நம்மை விடுதலையாக்கி அதிலிருந்து தேவனை நம்மை மீட்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவேற்றி நாம் அவருடைய பிள்ளைகள் என்றும் அவர் நம்முடைய தேவன் என்றும் மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.